நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நட்பு வீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு பேசுவோம். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். பொதுவாகவே பிரீமியம் வீடியோ நேயர்கள் கேட்கின்ற சில சந்தேகங்களை ஒரு பொதுத்தன்மையாக எடுத்துக்கொண்டு தான் எல்லோருக்கும் இந்த கேள்வி பதில்கள் பலன் தர்ற விதத்தில் தான் சில நிலைகளில் விளக்கம் கொடுக்குறேன். அந்த தலைப்பில் நிறைய பேருக்கு ஆட்சி உச்சம் ஆனால் தான் கிரகங்கள் நல்ல பலன் தரும், அல்லது ஆட்சி உச்சம் அடைந்த கிரகங்கள் சில நல்ல விஷயங்களை செய்யும், அல்லது ஆட்சி உச்சம் அடைந்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஒரு ஸ்தான பலம் அடைந்திருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது. அது சம்பந்தமான சில கேள்விகள், பெரிய கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகள் வருகின்றன. அதற்கான ஒரு பொதுவான விளக்கமாக தற்போது நட்பு வீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துறேன். எந்த ஒரு நிலையிலும் ஸ்தான பலம் பெற்றிருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் நல்லவைகளை செய்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்தான பலம் அப்படிங்கிறது தான் இப்போது நான் ஆட்சி உச்சம் என்கின்ற உயர்நிலையாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, இது போன்ற ஒரு நிலைகளில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலனையே தந்துடும்னு சொல்லவே முடியாது. ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை அடைந்திருக்க வேண்டுமா எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கும் ஒரு நுணுக்கமான ஒரு ஆழமான ஞானம் தேவைப்படும். நான் அடிக்கடி சொல்வதை போல 9 கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுக்கவே கூடாது. நமக்கு தேவையானது 4 கிரகம், நமக்கு தேவையில்லாதது 4 கிரகம், இரண்டிற்கும் நடுவில் தேவைப்பட்டும் தேவையும் படாத ஒரு கிரகம். இதுதான் ஒரு சூட்சும விதி, ஒரு ஜோதிட விதின்னு கூட சொல்லலாம். 9 கிரகங்களின் கலவையாக மனிதன் இருந்தாலும் கூட நல்லவை செய்வது எப்பவுமே 2 ஆன்டியா பிரித்து பார்த்துக்கணும். எப்பவுமே வாழ்க்கையே 2 விதமானது தான். இரட்டை பேரலல் யூனிவர்ஸ் என்ற மாதிரி வாழ்க்கை தத்துவம். உலகில் அனைத்தும் 2 முரண்பட்ட சமமான ஒன்றால் ஆனது அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லிடலாம். ஆம்பளை பொம்பளை நம்ம உடம்புல இப்படி 2 நேர்கோடு, ஒரு நெத்தியில் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா 2 சமமான ஒரு பங்கை அப்படியே ஒன்றாக இணைத்தது தான் மனிதனுடைய உடல். இங்கிருந்து ஒரு கோடு போடுங்க, இந்த கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு அந்த கண்ணு வாய் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரே உருவமாகிற மாதிரி 2 முரண்பட்ட 2 எதிரெதிர் அமைப்புகளை ஒன்றாக இணைத்தது தான்ன்ற மாதிரி ஜோதிடத்திலே அப்படித்தான். எந்த ஒரு நிலையிலும் ஒரு நல்ல யோக ஜாதகத்தை மேம்போக்காக பார்க்க போனால் கிரகங்கள் ஆட்சி உச்சமே அடையாமல் இருந்து அவர் மிகப்பெரிய உயர்தர அமைப்பாக இருப்பார். அப்படி பார்த்தா அனைத்து கிரகங்களும் நட்பு வீட்டில் இருக்கும். ஒரு நல்ல ஜாதகத்தில், எதையும் அனுபவிக்க பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நட்பை விட கீழான நிலைமையில் வந்திருக்காது. அப்படி ஒருவேளை வந்திருந்தால் அது அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கும். நீச்சமாக இருக்கிறாரா, அங்கே ஒரு சுபரோடு இணைந்திருப்பார். ஸ்தான பலத்தில் இந்த நட்புக்கு தான் நான் 40 அப்படிங்கிற ஒரு பாஸ் மார்க் கொடுப்பேன். அதாவது இது நானாக என்னுடைய அனுபவத்தில் கொடுக்கறது தான். 100 மார்க் உச்சம், 100 மார்க் மூலத்திரிகோணம், 80 மார்க் ஆட்சிக்கு, 60 நட்புக்கு, 40 அதுக்கடுத்து நட்புக்கு கீழே சமம் வந்துடும், சமத்திற்கு 20, பகைக்கு 10, நீச்சத்திற்கு 0. இப்படிங்கிறது தான் ஒரு இதான அமைப்பு, ஒரு கிரக வலுவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக எங்கே நட்பு வீட்டில் கிரகங்கள் இருக்கிறதோ, அந்த நட்பு வீடுகளில் கிரகங்கள் இருக்கும் பொழுது அவைகள் ஆட்சி உச்சத்தை விட ஓரளவுக்கு, அதாவது ஆட்சி உச்சத்தை அளவுக்கு சந்தோஷ மனநிலைமையில் இல்லைன்னா கூட, இப்போ இந்த ஆட்சி உச்சம் பகை அமைப்புகளை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் அந்த கிரகம் மிகப்பெரிய அனைத்து வலுவையும் பெற்றிருக்கிறது. மூலத்திரிகோணம் அப்படிங்கிறதுல நல்ல வலு, ஆட்சின்றதுல ஒரு சந்தோஷமான மனநிலைமை, நட்புன்றதுல எந்த விதமான துக்க அமைப்புகளும் இல்லாத நிலைமை. சமத்துக்கு வரும்போது தான் அது துக்கத்திற்கு வந்துவிடும். அதோடைய ஒரு கிரகத்தினுடைய உணர்வுகள் துக்க நிலைக்கு வந்து விடுகிறது நட்புக்கு கீழான நிலைமைகள்ல தான். இந்த மாதிரியான அமைப்புகளில் நட்பு வீடுகளில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசைகள் வரும்போது, நட்பு வீடுகள் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்தின் நட்பு வீடுகளில், இதைத்தான் அந்த அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் செய்யும். பொதுவாக ஒரு மூல விதி என்ன சொல்லுகிறது, அனுபவ விதி.
இந்த 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 மூல விதிகள் எல்லாம் வந்து வேறு மாதிரியான கிரந்தங்களில் இருக்கின்ற அமைப்புகளை சாரம் பிழிந்து என்னுடைய பாணியில என்னுடைய அனுபவத்தில் எது உண்மையோ அதை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்றேன். இப்படிதான் அந்த காலத்துல இந்த விளக்க நூல்கள் எழுதப்பட்டன. ஜோதிட நூல்கள் அனைத்துமே வந்து பைபிள் இல்லை. ஜோதிட நூல்கள் அனைத்துமே பைபிள் கிடையாது. அந்த ஜோசியர் சொல்லிட்டார், நானே சொல்லிட்டேன்றதுனால அது பைபிளா? அது கிடையவே கிடையாது. உங்களுடைய அனுபவத்தில் எது ஒத்து வருதோ, பெரும்பான்மை கருத்திற்கு எது ஒத்து வருகிறதோ அதுதான். அதனால தான் வந்து அவரவருடைய ஒவ்வொரு ஜோதிடருடைய ஞானத்திற்கேற்றாற் போல இங்கே அனைத்தும் இதாகுது, அனைத்தும் வந்து மாறுகிறது. ஒரு ஜோதிடருக்கு எவ்வளவு தெரிய அனுமதிக்கப்படுகிறதோ அவ்வளவு தெரிந்ததை மட்டுமே அடுத்தவருடன் பகிர்கிறார் அப்படின்றது தான் அமைப்பு. இப்போ இந்த ஒளி தத்துவமாக நான் சொல்கிறேன் இல்லையா, சுபத்துவம் சூட்சும தத்துவ அமைப்புகளை சொல்கிறேன் இல்லையா, இதுவே கூட நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்குவீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத அந்த அமைப்புகள் பொருந்தி வருகின்ற ஒரே காரணத்தினால தான் இதை ஏற்றுக்கிறீங்க. பின்னால் இது வந்து மிக பரவலாக பெரிய அளவில் ஜோதிடத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அது பேசப்படும் அப்படிங்கிறத நான் இப்போவே உணர்ந்திருக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் நான் சொல்லுவதைப் போல நட்பு வீடுகளில் மட்டும் இருக்கின்ற ஒரு கிரகங்கள் எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதனை மாறாத ஒரு நல்ல அமைப்புகளில் தான் கொண்டு போகும். ஒரு கிரகம் உச்சமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நட்பு வீட்டில் கூடுதலாக நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்பில் இருந்து விட்டாலே அந்த கிரகம் மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பை தரும். ஆகவே நட்பு வீடுகள் என்பது ஒரு அமைப்பில் அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு நிலை. சரி, இப்போ இந்த சூரியனுக்கு நட்பு வீடு என்பது என்ன? முதல்ல நம்ம வழக்கம்போல வந்துடலாம். சூரியனுக்கு நட்பு வீடு, நண்பர்களுடைய வீடுகள் நட்பு வீடுகள்னு சொல்லப்படுகிறது. இதுலேயும் அதிநட்பு, இந்த நட்பு, இந்த வீடுகள்லாம் இருக்குது. என்ன? சூரியனுடைய வீடு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல சூரியன் எடுத்துக்குவோம். சூரியன் வந்து சிம்மத்தின் அதிபதி. அந்த சிம்மத்தின் அதிபதியான அவருக்கு அந்த கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஜோதிடத்தில் தான் 6, 8 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ அந்த 6, 8ன்னு வரும் பொழுது அவர்கள் வந்து வேறு ஏதேனும் ஒரு அமைப்பில் பகைவர்களாக வருவார்கள். உதாரணமாக சிம்மம், சூரியனுக்கு வந்து சிம்மம் எங்கே எப்படி நட்பு வீடுன்றதை கண்டுபிடிக்கிறது? கேந்திர கோணங்கள் அந்த பாவத்திற்கு ஒரு சொந்த அமைப்பிற்கு எப்படி இருக்கிறதோ, இந்த நட்பு வீடுகள் சம வீடுகள் பார்க்குறதையும் அதாவது நட்பு வீடுன்னு சொல்கிறோமே, இந்த நட்பு வீடை மட்டும் கேட்டுக்கொண்டு சரின்னு தலையாட்டிட்டு அதோட போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஜோதிடர் அல்லது ஜோதிட ஆர்வலர். நீங்கள் ஏன் இருந்தாலும் வந்து நட்பு வீடுன்னு சொன்னார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிடத்திற்குள்ள இன்னும் ஆழமாக போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் இதை மட்டும் நட்பு வீடுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஏன் என்கின்ற கேள்வியை எப்பொழுது ஜோதிடத்தில் எழுப்பி விட்டீர்களோ அப்போது ஜோதிடத்தை இன்னும் ஆழமாக உணரப்போகிறீர்கள் அர்த்தம். சரி, இப்போ இந்த தலைப்புக்கு நட்பு வீடுகள்னு வந்துட்டேன். என்னென்ன எப்படிப்பட்ட அமைப்புகளில் நட்பு வீடுகள்? சிம்மம், சூரியனிலிருந்து ஆரம்பிக்கலாம். சிம்மம் 6, 8ஆம் வீடுகள் சரியில்லாத வீடுகள். 6, 8ஆம் அமைப்புகள் சரியில்லாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ சிம்மத்திற்கு 6ஆம் வீடான மகர வீடு வந்து அது அவருக்கு வந்து சரியில்லாத வீடு, பகை வீடு. இந்த பகை வீட்டின் உதாரணத்தை தான் நீங்கள் 4, 5, 9 கேந்திர கோண அமைப்புகளே வந்துடணும். சரி, அப்போ சிம்மத்திற்கு முதன்மை நட்பு வீடுகள்னு வந்துட்டீங்கன்னா மேஷமும் விருச்சிகமும் வந்துடும். மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் சிம்மாதிபதி சூரியன் 4, 9ஆம் அதிபதி. இந்த 4, 9ஆம் அதிபதி சிம்மத்தின் அதிபதியான சூரியனுக்கு நண்பராக வருகிறார் இல்லையா? ஆகவே சூரியனுக்கு சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியனுக்கு மேஷமும் விருச்சிகமும் நட்பு வீடுகளாக அமையும். அதனை அடுத்து அங்கே இந்த 6, 8ல் இன்னொரு 8ஆம் அதிபதியாகி அந்த 8ஆம் வீடு பகைவரின் தன்மைன்னு இப்போ நான் சொல்லிட்டேன். 6, 8னாலே பகைத்தன்மைன்னு சொல்லிட்டேன். அதே 8ஆம் வீடு வேறொரு சுப வீடாக்கி வந்ததுன்னா அது பகை வீடு அல்ல, அது பகை வீடு அல்ல. அப்படி வரும்போது சிம்மத்திற்கு 8ஆம் வீடான மீனம் குருவின் வீடு, அங்கே பகைன்னு வரணும் இல்லையா? ஆனால் வராது. ஏன்னா இன்னொரு குருவின் வீடான 5 பஞ்சமஸ்தானம் வந்து அதுதான் முன்னோக்கி நிற்கும், சுபத்துவமே முன்னோக்கி நிற்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தனுசும் மீனமும் இன்னொரு வீடு 5ஆம் வீடுன்றதுனால இந்த தனுசும் மீனமும் சூரியனுக்கு நட்பு வீடுகளாக இருக்கும். ஏன்னா அந்த இவர் வந்து குரு வந்து நண்பர் இல்லையா? ஆக அந்த அமைப்பின்படி இந்த 4 வீடுகள் முதன்மை நட்பு வீடாகவும் 12ஆம் வீடான சந்திரன் இறுதி நட்பு வீடாகவும் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய நட்பு தத்துவம். எப்போது சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் இதை வந்து நான் எந்த லக்னம்னு கூட சொல்லிடுவேன். இந்த மேற்கண்ட வீடுகளில் இருக்கின்ற சூரியன் தன்னுடைய
சாதகமற்ற பலன்களை குறைத்தே செய்வார். நட்பு வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் நல்ல பலன்களையே செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப இது ஒரு விதி. இந்த விதிக்கு அப்புறம் மேல அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். ஆக சிம்மத்திற்கு 4, 9 குடைய 5, 8 குடைய இந்த குரு செவ்வாயின் இதுல முதன்மை நட்பு வீடு என்ன? முதன்மை நட்பு வீடு செவ்வாயின் வீடு தான். ஏன்னா 9ஆம் இடம் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான முதன்மை நட்பு வீடு. விருச்சிகத்தில் நட்பு, மேஷத்தில் நட்பு, தனுசுல நட்பு, மீனத்தில் நட்பு. இந்த 4 நட்பு வீடுகள் 5ஆவதாக வரக்கூடிய நட்பு வீடு இவர் சந்திரனுடைய இந்த வீடு. சரி, சந்திரனுக்கு எப்படி? இதே ஃபார்முலா தான். 6, 8 குடையவர் பகைவர் அப்படின்ற நிலைமையில 8 குடைய சனி வழக்கம் போல வந்துடுது. ஆக நம்ம நட்பு வீடை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே நட்பு வீடு அப்படின்னு வந்துட்டோம்னா நண்பர்களான 5 குடைய இதே செவ்வாய், இந்த செவ்வாய் 2 குடைய சூரியன், இப்போது இவர் அந்த லக்னத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற சூரியன் சிம்மத்திற்கு சந்திரனுக்கு நட்பு வீடு. அதாவது சந்திரனுக்கு நட்பு வீடுகள் அப்படின்னு சொல்றத சூரியனுடைய சிம்ம வீட்டையும் அதனை எடுத்து தனுசுவினுடைய அதாவது 9ஆம் அதிபதியான குருவின் இன்னொரு வீடான தனுசு வீடு நட்பு வீடாகவும், இந்த வீடு நல்ல ஒரு அமைப்பாகவும், 9ஆம் வீடான மீனம் நல்ல ஒரு அமைப்பாகவும், மேஷத்தில் மிகப்பெரிய நல்ல அமைப்பாகவும் அவர் வருவார். அதாவது இதே போன்ற சூரியன் செவ்வாய் குருவின் வீடுகள் மிகப்பெரிய நல்ல மேன்மையாக தரும். விதிவிலக்காக விருச்சிகத்தை தவிர்த்து. இந்த விருச்சிக அமைப்பு ஈர்ப்பு விசை தத்துவத்தின் அடிப்படையில் தான். அதாவது ஏற்கனவே உச்சத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஏன் இங்கே செவ்வாயின் வீடு அவருக்கு நீச்ச வீடாக வருகிறது அப்படிங்கிறத உச்சம் நீச்சம் வீடியோக்குள்ள விளக்கி இருக்கிற பாருங்க. காலபுருஷனுடைய முதல் வீடு சூரியன் மேஷம். அங்கே முதல் வீட்டில் சூரியன் உச்சம். 2 ஒளி கிரகங்களுக்கும் முதல் 2 வீடுகள் ஒதுக்கப்படுகின்றன ஈர்ப்பு விசையின் அடிப்படையில். அந்த அமைப்பில் உச்சத்திற்கு நேர் எதிர் அமைப்புள்ள நீச்சம் என்பதாக முதல் காலபுருஷனின் முதல் வீடு சூரியனுக்கு உச்சம், 7வது வீடு நீச்சம். காலபுருஷனின் 2வது வீடான ரிஷபம் உச்சம், 2வது நீச்சம். இந்த அமைப்பில் தன்னுடைய நண்பரின் வீட்டிலேயே நீச்சமாகி தன் நண்பனுடைய நீச்ச பரிவர்த்தனையும் ஆகின்ற ஒரே கிரகம், 2 கிரகத்தில் ஒரு கிரகம் இவரோடது. ஆக சந்திரன் இன்னொன்று இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், சந்திரனுக்கு நீச்சம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வீடும் பகை இல்லை. அது தாய் அமைப்பு அப்படிங்கிறதுனால அவருக்கு வேறு எந்த வீடும் பகை வீடாக மாறாது. அவருக்கு அனைத்து வீடுகளும் 11 வீடுகளும் நட்பு வீடுகள் தான். குறிப்பிட்ட சில வீடுகள் ஒரு நல்ல விதமான தன்மையை குறிக்கக்கூடியவை. பகை வீடு அப்படிங்கிறதே தாய் தன்மையில் உள்ள கிரகமான அனைவருக்கும் தன்னுடைய உடலாகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால இவருக்கு இந்த நிலை கிடையாது. சந்திரனுக்கு விருச்சிகத்தை தவிர்த்து மற்ற 10 வீடுகளும் ரிஷபம் உச்சம், மற்ற 10 வீடுகளும் நட்பாக வருகின்ற நிலைமையில் நான் சொல்லுகின்ற சிம்மம், தனுசு, மீனம், அடுத்து மேஷம், இந்த 4 வீடுகள் அதி உயர் நிலையில் வரக்கூடிய நட்பு வீடுகளாக 6 வீடுகளை தவிர்த்து நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையாக இருக்கும். அதனை அடுத்து செவ்வாய்க்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், செவ்வாய் புதன் குரு இந்த மூவருக்கும் சிம்மத்தின் பேரில் ஒரு தனி புரிதல் உண்டுன்னு சொல்லுவேன். செவ்வாய்க்கு நண்பரின் வீட்டிலேயே நீச்சம் வந்துவிடும், அதனால் கடகத்தை ஒதுக்கிட வேண்டியதுதான். சிம்மத்தின் மேல் செவ்வாய்க்கு தனி புரிதல் உண்டு எப்பொழுதுமே. அதுக்கு தான் அந்த நட்பு வீடுகள்ன்ற சப்ஜெக்டை இன்னைக்கு எடுத்தேன். சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாயை நீங்கள் அதி உயர்நிலை சுபத்துவம், அது ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் தான், அதி உயர்நிலைன்னு சொல்லக்கூடாது, அதாவது ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் தான். சிம்மத்தில் இருக்கிறதுனாலேயே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தன்மையை ஒரு சுபத்துவத்தில் குறைநிலை சுபத்துவத்தில் அவர் அடைகிறார் அப்படின்றதான் உண்மை. ஆகவே சிம்மம் செவ்வாய்க்கு ஒரு நல்ல விதமான நட்பு வீடாக இருக்கும். அதனை அடுத்து கீழே வந்துட்டீங்கன்னா தனுசு மீனம் தான். தனுசு மீனம் குருவின் வீடு, சுபத்துவமும் நட்பு நிலையும் உள்ள வீடாக இருக்கும். சிம்மத்தை தான் கடகத்தில் அவர் நீச்சம்ன்றது ஏற்கனவே தெரியும். ஆகவே இந்த 3 வீடுகளில் தனுசு மீனம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிக உயர்நிலை நல்ல அமைப்பாக தன்னுடைய கெடுபலன்களை குறைத்து தருகின்ற அமைப்பாக, பாபத்துவம் இல்லாத நிலைமையில இந்த 3 வீடுகளில் தனித்திருக்கின்ற செவ்வாய் நல்ல விதமான பலன்களை தரக்கூடியவராக நிச்சயமாக இருப்பார். அதனை அடுத்து புதனுக்கும் முதன்மை நட்பு வீடுனா இவர் தான், இந்த சிம்மன் தான்.
இந்த 3 கிரகத்தையும் புரிஞ்சுக்கணும். குரு, புதன், செவ்வாய் இந்த 3 வீடுகளுக்கும் சிம்மத்தின் பேரில் தனிப்புரிதல் உண்டு. இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும். பாவத்துவம் இல்லாத வகையில், பாவத்துவம் இருந்தால் கூட கெடுதல்களை குறைச்சி செய்யும். ஆக புதனுக்கு முதன்மை நட்பு வீடு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும் தான் புதனுக்கு மிகப்பெரிய யோக கிரகங்கள், நட்பு கிரகங்கள். ஆனால் அவர்களையெல்லாம் விட இவர் முதன்மை நண்பராக கருதுவது சூரியனை அப்படிங்கிறதுனால சிம்ம வீடு தான் புதனுக்கு முதன்மை நட்பு வீடு. அதனை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு மகரமும் கும்பமும் ரிஷபமும் துலாமும் இந்த 4 வீடு, மொத்தம் 5 வீடுகளில் அதிநட்பு வீடு, நண்பர்களையும் உன்னதமான நண்பர் அப்படிங்கிற நிலைமையில் அதிநட்பு வீடாக சிம்மம் அமைந்து மற்ற ரிஷபம், துலாம் மற்றும் மகரம், கும்பம் இந்த 4 வீடுகளும் புதனுக்கு நட்பு வீடுகளாக அமையும். அதனை அடுத்து குருவுக்கும் இப்போ தான் சொன்னேன், முதல் நட்பு அப்படின்னு சொன்னால் இந்த வீடு தான் அமையும். எந்த வீடு? சிம்மம் தான் அமையும். சிம்மத்திற்கு முதல் உயர்நிலை நட்பு வீடு, அதிநட்பு வீடு குருவிற்கு சிம்மம். இரண்டாவது அவர் வீட்டிலேருந்து தனுசுலேருந்து 5, 9 பார்த்தீங்கன்னா விருச்சிகமும் மேஷமும் சிம்மமும் வந்துடும். இரண்டாவதாக குருவிற்கு மிகவும் நல்ல பிடித்த வீடு மேஷமும் விருச்சிகமும். ஆக மேஷம், விருச்சிகம், சிம்மம் இந்த 3 வீடுகளில் அதிநட்பு வீடாக சிம்மமும் நட்பு வீடுகளாக மேஷமும் விருச்சிகமும் குருவிற்கு வரும். மற்ற சமம், பகை அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். அவருடைய நீச்ச வீடு மகரம்ன்ற மாதிரி உச்ச வீடு சந்திரனுடைய வீடு தான். அதனால் இந்த 2 பேருடைய அமைப்புகளையும் அவர் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து சுக்கிரனுக்கு நட்பு வீடு அப்படின்னு முதல்ல வந்துட்டாலே மகரத்திற்கும் கும்பத்திற்கும் விட வேண்டும். சரராசியாகிய மகரமும் கும்பமும் சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்த நட்பு வீடுகள். இந்த அதிலையும் மகரம் அவருக்கு மிகவும் நன்றாக, ஏன்னா இங்கே பார்த்துட்டிங்கனாலே ஒரு வீட்டிற்கு கேந்திரத்திலும் ஒரு வீட்டிற்கு கோணத்திலும் வரக்கூடிய மகரம் மிகச்சிறந்த நல்ல நட்பு வீடாக சரராசியில் பெரிய வீடாக அமையும். ஆகவே சுக்கிரனுக்கு முதன்மை நட்பு வீடுகள் அப்படின்னா மகரமும் கும்பமும், இரண்டாவது நட்பு வீடுகள் மிதுனம். கன்னி அவருக்கு நீச்சமாகிடும். மிதுனம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கும். இதில் முதன்மை நட்புன்னா மகரமும் கும்பமும் தான் வந்துடும். ஆக இந்த அமைப்பில் சுக்கிரனின் முதல் நட்பு வீடுகள் மகரம், கும்பம். இரண்டாவது நட்பு வீடு மிதுனம். நீச்ச வீடாக இன்னொரு நண்பருடைய வீட்டுக்கே அவர் வந்துடுறாரு. இந்த வீடுகள் அவருக்கு இந்த 3 வீடுகளும் நட்பு வீடுகளாக அமையும். அதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கு முதன்மை நட்பு வீடு. சனின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே முதன்மை நட்பு வீடுன்ட்டு சுக்கிரனுடைய வீடை விட புதனை தான் வந்துடணும். கன்னி அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அதனை அடுத்து மிதுனம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஒரு பாவகிரகம் தன் வீட்டிற்கு 8 மறையும் போது ஒரு தனித்த புதனுடைய வீடு. சனிக்கு முதன்மை நட்பு வீடுகள்னு வந்துட்டாலே கன்னிக்கும் மிதுனத்திற்கும் விட வேண்டும். கன்னியும் மிதுனமும் அவருக்கு மிகவும் பிடித்த நண்பரான புதனின் வீடுகள். இரண்டாவதாக ரிஷபம் வரும். ஏன்னா சம உச்ச வீடுன்னு ஒரு நிலையில் சொல்லுவோம். இங்கே உச்சமாகிறார் இல்லையா? எதில் உச்சமாகிறார்? துலாத்தில் உச்சமாகிறார். அப்போ அந்த துலாத்தில் உச்சமாகிற வீடு, அடுத்து அந்த சம உச்ச வீடான ரிஷபம். இந்த 3 வீடுகளும் சனிக்கு மிகுந்த ஒரு நட்பு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுகளாக வரும். இதில் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சனி குருவை வெறுக்க மாட்டார். குருவை தோழமையுடன் அணுகக்கூடியவர். அதனால தனுசு, மீனம் ஏற்கனவே அவர் சுபத்துவ வீடு தான் சனிக்கு. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் நாம் ஒரு பலன்களை பொருத்தி பார்க்கும் பொழுது சுபத்துவமும் அவருக்கு பிடித்தவராக இருந்தாலும் பிடிக்காதவர் அல்ல, சமம் நட்பு உள்ள ஒரு கிரகம் குரு அப்படின்ற போது தனுசு மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதயம் நல்ல விதமான பலன்களை தருவார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த நட்பு, பகை, சமம் இதுதான் கிரக உறவுகளை நீங்கள் எத்தனை அமைப்பில் எப்படிப்பட்ட நிலையில் புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிற அமைப்பில் தான் ப்ரெடிக்ஷன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஒரு உண்மையான ப்ரெடிக்ஷனை நம்ம டக்குன்னு நம்ம எடுக்கணும்னா அந்தந்த வீடுகளின் காரகத்துவங்களுக்கு அடுத்து, காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்களுக்கு அடுத்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரகங்கள் எந்த மனநிலையில் எவ்வாறு இருக்கின்றன. இப்போ இந்த பேசிக் நட்பு வீடுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? இந்த நட்பு வீடுகளில் நண்பர்களோடு இருக்கின்ற கிரகங்கள், அதுவும் நட்பு வீடு, அங்கே நண்பரும் இருக்கின்றார். அப்படிங்கிற போது மிகுந்த மனநிலையில் தசாபுக்தி அமைப்புகளில் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பகை வீட்டில் பகைவரோடு இருக்கின்ற கிரகங்கள் சுத்தமாக அந்த தசாபுக்தி அமைப்புகளில் நல்ல சாதகமான பலன்களை, நல்ல பலன்களை செய்யாதுன்னு அர்த்தம்.
இதைத்தான் நான் மனித உறவுகளாக நிறைய இடங்கள்ல உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, நீங்கள் நண்பரோடு நண்பர் வீட்டில் இருக்கும்போது எதையும் செய்வதற்கு ஒரு கேட்டா கூட கொடுத்துடுற மாதிரியான ஒரு மனநிலைமையில இருப்பீங்க. அதே பகைவர் வீட்டில் பகைவரோடு இருக்கும்போது எப்போது இங்கிருந்து வெளியே ஓடலாம் என்கின்ற எரிச்சலான மனநிலைமையில் இருப்பீங்க. இதை வைத்து புரிந்து கொண்டு தான் இந்த நட்பு பகை அமைப்புல வச்சுக்கணும். இறுதியாக ராகுகேதுகளுக்கு நட்பு ஏற்கனவே அந்த பருப்பொருளற்ற கிரகங்களான ராகுகேதுகளுக்கு நட்பு ஆட்சி உச்சம்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஆமையிடம் எருதுசுரான்ற 5 வீடுகள் சொல்லப்படுகின்றன இல்லையா, அதில் ஒரு ஏறுகணை இறங்குகணை அப்படிங்கிற வடதுருவ தென்துருவ நிழல் அப்படிங்கிற அமைப்பில் மேஷம் முதல் கன்னி வரை ராகு சில நிலைகளில் நல்ல பலன்களை செய்வார். அவருடைய இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, எந்த லக்னத்திற்குள்ள பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னத்திற்கு ராகுவா கேதுவா எவர் நல்லவர்? உங்களுடைய லக்ன சுபரின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற, உங்களுடைய லக்னாதிபதியின் நண்பரின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு நல்ல பலன்களை செய்வார். ஆதிபத்திய ரீதியாக உங்களுடைய லக்னாதிபதியின் நண்பருடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை செய்வார்கள். கூடுதலாக சுபத்துவம் அடைந்திருந்தால், குரு சுக்கிர தொடர்புகளை அடைந்திருந்தால் நிச்சயமாக ரொம்ப பெரிய நல்ல பலன்களை செய்வாங்க. இதை ராகுகேதுக்களை ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பு. உங்களுடைய 5, 9 இன்னொரு வீட்டில் ராகு இருக்கிறார், நல்ல பலன்களே செய்வார். ஏன்னா அது அவர் உங்களுடைய லக்னாதிபதி அந்த இருக்கும் வீட்டை பிரதிபலிப்பவர் ராகுன்றதுனால அந்த இருக்கும் வீட்டின் அதிபதியின் தன்மையை லக்னாதிபதிக்கு பிரதிபலிப்பவராக இருப்பார். ஆகவே ராகு கேதுக்களின் நட்பு அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த 5, 9 அதிபதிகளின் எந்த வீடுகளில் அவர் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அந்த லக்னாதிபதிக்கு நன்மை செய்பவர் என்கின்ற ஒரு அமைப்பிலாகி பாவத்துவம் அடையாமல், சனி செவ்வாயோடைய தீவிரமான தொடர்புகளோடு இல்லாமல், லக்ன பாவர்களோட தொடர்புகளை கொள்ளாமல், சுபர்களுடைய குரு சுக்கிரனுடைய வளர்வரை சந்திரனுடைய தொடர்புகளை மட்டும் பெற்றிருக்கின்ற நிலைமையில ராகு கேதுக்களும் நட்பு வீடுகளில் இருக்கிறார்கள் என்பதாகி, மற்றபடி ராகு கேதுகளுக்கு நட்பு வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்ற எதையும் போட்டு மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலையில ராகு கேதுக்களும் மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது விதி. சரியா? ஓகே. இப்போ இந்த நட்பு வீடுகள் சப்ஜெக்ட் தேவைப்பட்டால் பகை வீடுகளை பற்றி கூட நாளைக்கு பேசலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.